நீங்கள் ஆதியாகமத்தில் 12ஆம் அதிகாரத்தினுடைய ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் நான் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நல்லா கவனிங்க. நீங்க நீங்க 21ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை கூட வாசிப்பீர்கள். ஆனால் ஆதியாகமம், நீங்க அதை எழுதி கொள்ளுங்க. 21ஆம் அதிகாரம் 5வது வசனம், தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் 100 வயதாயிருந்தான். கவனிங்க, இப்ப எல்லாரும் கவனிங்க. ஃபர்ஸ்ட் நான் வாசித்த வசனத்துல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறது எத்தனாவது வருஷம் வயசுல அப்படின்னா 75. 75வது வயசுல கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போ, நான் உன்னை என்ன செய்வேன், பெரிய ஜாதியா மாற்றுவேன். சோ இந்த வாக்கு தத்துவம் எத்தனை வருஷம் டிலே ஆகி நடக்குது? இப்ப வேதம் சொல்லுது, இவனுக்கு தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாமுக்கு 100 வயசா இருந்தான். நெக்ஸ்ட் அடுத்து இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீங்க வாசிக்கலாம். இப்போ ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 25வது அதிகாரம் 20வது வசனம், ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாயிருந்தான். இவள் பதாம் அராம் என்னும் சீரியா தேசத்தாராகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு 20வது வசனம், ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதா இருந்தான். அப்படின்னா 25ஆம் அதிகாரம் 20வது வசனம். இப்போ 24வது வசனம், பிரசவ காலம் பூரணமாகும் போது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது, மூத்தவன் சிவந்த மேனியும். 26வது வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிகாலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான், அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டான். இவர்களை அவன் பெற்ற போது ஈசாக்கு 60 வயதா இருந்தான். கல்யாணமானது எத்தனாவது வயசுல? 40 வயசுல. எப்ப குழந்தை பிறக்குது? 60 வயசுல. இவருக்கு எவ்வளவு வருஷம் டிலே? 20. தாத்தாவுக்கு எத்தனை வருஷம்? அப்பாவுக்கு 25 வருஷம், பையனுக்கு 20 வருஷம். இப்போ அடுத்து நீங்க ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்கலாமே. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22வது வசனம், தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவனுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி பண்ணினார். நீங்க 22வது வசனத்துல 23 வாசினா, அவ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும், 24, இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். இப்ப கவனிங்க, அவருடைய பையன் ஈசாக்குனுடைய பையன் யாக்கோபுக்கு இந்த யோசேப்பு அப்படின்னா வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய யோசேப்பு எத்தனை வருஷம் டிலே அப்படின்னா கிட்டத்தட்ட 7 வருஷம். இவருடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்துச்சு. 7 வருஷம் தாண்டி அவருக்கு பிள்ளை. தாத்தாவுக்கு 25 இயர்ஸ், அடுத்த பிள்ளைக்கு 20 வருஷம், அடுத்த பிள்ளைக்கு 7 வருஷம். ஆனா வேதத்துல நீங்க யோசேப்பை வாசிப்பீர்கள், 41ஆம் அதிகாரத்தினுடைய 50-52 வாசிக்கும் போது, பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திப்பிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்து அவளுக்கு பெற்றான். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். கரங்களை தட்டி. அப்போ யோசேப்புக்கு இந்த டிலே அப்படின்றது இல்லவே இல்லை. தொடர்ச்சியாய் தன்னுடைய குடும்பத்தில் வம்சத்தில் நடந்து கொண்டிருந்ததை அப்படியே மாற்றி ஒரு புதுமையை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா யோசேப்பு. ஹல்லேலூயா. நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை அப்படியே வைப்பாராக. மோசேயை போல கர்த்தர் இன்றைக்கு ஆமேன் இதுவரையிலையும் நம்மை துரத்தி கொண்டு வந்திருக்கிற அந்த எகிப்தியர்களை முறியடிக்க கர்த்தர் பலன் தருவார். ஆமேன். எல்லாரும் சத்தமா இந்த அபிஷேகம் எனக்கு கண்டிப்பா தரணும். முழு பலத்தோட
முழு பலத்தோட உங்கள்கிட்ட இருக்கிற அந்த தீய காரியங்கள் விலகுவதாக. அது நன்மை தடைபட்டிருக்குமானால் அந்த நன்மைக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த தீமை உங்களுக்குள்ள இருக்குமானால் அந்த தீமை என்ன தொடரக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். உங்க குடும்பத்தில் ஒருவேளை நிறைய டைவர்ஸ் ஆகுமே ஆனால், வம்சாவளியா குடும்பம் ஒன்னா இல்லைன்னு சொன்னா நீங்க அப்படி ஜெபம் பண்ணுங்க. அதிலிருந்து கர்த்தர் விடுதலை தரப்போறாரு. உங்க குடும்பத்தில் அகால மரணங்கள், ஒருவேளை இளம் பிராயத்தில் மரணங்கள் இருக்குமானால் அதற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. தற்கொலைகள், ஒருவேளை சுற்றி சுற்றி தற்கொலைகள் வருமானால் அதற்காக ஜெபம் பண்ணுங்க. திருமண தடைகள் இருக்குமானால் அதற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். முழு பலத்தோடு சத்தமா ஜெபம் பண்ணி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தீராத வியாதிகள் உங்க குடும்பத்தில் இருக்குமானால், கண்டினியூவா வருமானால் அதை பைண்ட் பண்ணி அதை கட்டி நீங்க ஜெபம் பண்ணுங்க. சத்தமா, இயேசுவே எங்க குடும்பத்தில் அந்த எகிப்தியனை துரத்தக்கூடிய ஒரு மகிமை இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் நான் தான் சொல்லுங்க. என் வீட்டில் என் தலை மேல அந்த யோசேப்பனுடைய அபிஷேகம் இருக்கணும். சத்தமா ஜெபித்து சொல்லி ஜெபிக்க. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. அவருடைய உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஸ்தோத்திரம். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அது நடக்கட்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உடைய உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஆமென். இந்த காரியத்திற்காகவே ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ அடுத்ததை ஒருவேளை நம்ம பார்க்குறோமோ இல்லையோ, அதை தியானிக்கலைன்னா கூட பரவாயில்ல. இன்னைக்கு இதுல இருந்து ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் நமக்கு தரப்போறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இனி நமக்கு பின்னாடி அது தொடர்றது இல்லை. நம்ம தான் அதனுடைய ரட்சகர். நானாக தான் மாறணும். கவனிங்க, வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிங்க. ஒருவேளை உங்களுடைய அப்பாவுடைய ஸ்பிரிட் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதா, உங்கள் அம்மாவுடைய ஸ்பிரிட் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதா, பி கேர்ஃபுல். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப ஞானமாக இருங்க. நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடந்த சில 2 வருடத்திற்கு முன்பாக இந்த உத்தம சிநேகிதி அப்படின்ற ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தோம். அப்படின்னா கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கணவனை இழந்தவர்களுக்காக ஒரு மீட்டிங் வச்சுருந்தோம். அப்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நிறைய பேரை அம்மாவையும் மகளையும் நான் பார்த்தேன். அம்மாவையும் மகளையும் பார்த்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அம்மாவும் விதவையாக இருந்தாங்க, மகளும் விதவையாக இருந்தாங்க. அதுக்காக ஜெபம் பண்ணேன். ஆனால் ஒரே ஒரு குடும்பத்தை பார்த்தா பாட்டி, அம்மா, பிள்ளை 3 பேர் வந்திருந்தாங்க. அந்த பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா 2 பொன், அது அந்த பொண்ணுக்கும் 2, அந்த மகளுக்கும் 2 பெண் குழந்தைங்க இருந்தாங்க. பாட்டி கணவர் இல்லை, அவர் 40 வயசுல அவர் இறந்துட்டாரு. இப்போ அவங்களுடைய அம்மா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கும் கணவர் இல்லை, அவரும் டைவர்ஸ் கேஸில் அவங்களும் போயிட்டாங்க. இப்போ பொண்ணு வருது. அந்த பொண்ணும் என்னுடைய கணவனா நான் பிரிஞ்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுது. 2 பெண் குழந்தைய கையில் வச்சிருக்குது. நான் அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிட்டு நான் கெஞ்சி அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டேன், இந்த பாருப்பா, உன் குடும்பத்தில் பாட்டியும் விதவையா இருக்காங்க, அம்மாவும் விதவையா இருக்காங்க, நீயும் இப்போ விதவையா இருக்கிறாங்க. இப்போ உனக்கு 2 பிள்ளைகளா ஏசப்பா தந்திருக்கிறாரு. நான் ஒன்று சொல்றேன், உன் கணவனார் எவ்வளோ மோசமானவராக வேணாலும் இருக்கலாம். அவர் குடிகாரர் எனக்கு தெரியுது, ஆனால் அவர் ரொம்ப உன்னை டார்ச்சர் பண்ணுறாரு எனக்கு தெரியுது. ஆனால் இது ஒரு பெரிய சாபம். இதை நீ தான் முறியடிக்கணும், இதை நீ தான் ஜெயிக்கணும். கொஞ்சம் பொறுத்து போ. ஆண்டவரால் மாற்ற முடியாத மனுஷன் யாருமே கிடையாது. ஜெபத்தினால மாற முடியாதது எதுவுமே கிடையாது. நீ முழங்கால் படியிடு, உனக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார், உனக்காக ஆண்டவர் கொண்டு வருவார். கர்த்தர் பெரியவர். நீ ஏன் அப்படி நினைக்கிற?
நீ எப்படியாவது இந்த சாபத்தை நீ முறிக்கணும். நீ ஒருவேளை இந்த சாபத்தை முறிக்கிறதுக்கு நீ தவறிட்ட அப்படின்னு சொன்னா அகைன் உனக்கு திருப்பி உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்கள நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்களே இன்னைக்கு ஜெபிக்காம போனா அந்த பிள்ளைகளுடைய ஸ்பிரிச்சுவல் என்னன்னு நமக்கு தெரியாது. அதனால நீ எப்படியாவது உன் கணவனாரோட போய் சேர்ந்து வாழ்ந்துரு. பரவாயில்ல, அவர் ஏத்துக்கிறாரோ இல்லையோ, மன்னிப்பு கேட்டாவது நீ போய் வாழ்ந்துரு. இதை நீ முறியடிச்சே ஆகணும் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி நான் கேட்டுக்கிட்டேன் அந்த பிள்ளைகிட்ட. ஆனால் அது ஒரு டைம் தான், ஃபர்ஸ்ட் டைமாக நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கல. இப்போ எங்கே இருக்காங்க என்னன்னு எனக்கு தெரியல. அதனால் இன்றைக்கும் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். பரவாயில்ல, அந்த சாபத்தை உடைக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். யார் அந்த சாபத்தை உடைக்கிறாங்களோ அவங்க அதிகமாக ஜெபிச்சு தான் ஆகணும். அவங்க அந்த போராட தான் செய்யணும். பிசாசு உங்களோட போராடுவான், வம்சாவளி சாபம் உங்களோட போராடும், முன்னோர்களுடைய பாவங்கள் உங்களோட போராடும். ஆனால் நீங்கள் எழும்பி நின்று என்ன சொல்லணும்னா, நானும் எங்கள் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், ஆனா இயேசுவே இனி அந்த தீங்கு எங்களுக்கு வேண்டாம். இல்ல, அந்த வீட்டில் இருக்கிற ரட்சகன் நான் தான், அந்த வீட்டில் இருக்கிற ரட்சகர் நான் தான் அந்த தேவ பிள்ளை. என் நிமித்தம் எனக்கு வருகிற பின் சந்ததி உங்க வருக தாமதிக்குமானால் அந்த சாபத்தில் தொடர்ந்து நிற்க போவது இல்லை. ரொம்ப கவனமா வாலிப தங்கச்சிங்க யாராவது ஒருத்தர் நீ வீட்டை விட்டு ஓடி போகணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு லவ்லையோ ஏதாவது ஒன்றுல சிக்கி இருப்பேன்னா நீ கொஞ்சம் நினைச்சு பாரு. உங்க அம்மாவுடைய வாழ்க்கையை நினைச்சு பாரு, உங்க அப்பாவுடைய வாழ்க்கையை நினைச்சு பாரு. உங்க அம்மா இன்னைக்கு வரைக்கும் கண்ணீர் வடிக்கிறது அதை ஒன்றை வச்சுதான். உங்க அப்பா கஷ்டப்படுறது இன்னைக்கு வரைக்கும் அதை ஒன்றை வச்சுதான். நான் நம்புறேன் அதே மாதிரி பிசாசு உன்னை இழுக்கிறான், அதே மாதிரி உன்னை கொண்டு போய் தள்ளணும்னு பிசாசு முயற்சி எடுக்கிறான். நீ ஒன்று மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாயிரு. இல்லை, அந்த சாபத்திற்கு நான் கண்டிப்பா நான் போக மாட்டேன். கர்த்தர் என்னை கிருபையாய் அதிலிருந்து கர்த்தர் காப்பாற்றுவாராக. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு உங்க வம்சத்துல குழந்தை இருக்கோ இல்லையோ, நான் நம்புறேன் அந்த சாபத்தை உங்க மூலமாய் கர்த்தர் முறியடிப்பாராக. அந்த கடனை உங்க மூலமாய் முறியடிப்பாராக. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன்.